ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல், சமூக புரிதல் இல்லாமல், இப்படியே ஏசி ரூம்லயே வாழ்ந்துட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இவங்கெல்லாம் தலைவர்கள். மக்கள் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. விஜய் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த டாஸ்மாக் எப்படி இருக்கும்னு தெரியுமா விஜய்க்கு? இதை பேசக்கூடிய விஜய்க்கு வெற்றிக்கு நம்ம எப்பவுமே சொல்லக்கூடியது 4 தளம் இருக்குன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் தே இக்னோர் யூ, செகண்ட் தே லாஃப் அட் யூ, தேர்ட் தே ஃபைட் அகேன்ஸ்ட் யூ, ஃபோர்த்து தான் யூ வின். இன்னும் உங்களை விஜய்லாம் வந்துட்டாரா அப்படின்னு இன்னும் சிரிக்க கூட ஆரம்பிக்கல. அதுக்கு வர்றதுக்கே 2வது ஸ்டேஜுக்கு நீங்க வரணும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் தலைவராக இன்னைக்கு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பரிசெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. வைர கம்மல்லாம் கொடுத்ததா சொல்கிறாங்க. அவர் கொடுத்துட்டு போகிறாரு, நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு கட்சியின் தலைவராக அவர் இன்னைக்கு பேசியிருக்கிறார். அநேகமாக இதான் முதல் உரைன்னு நினைக்கிறேன். அதில் தமிழ்நாட்டில் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, வக்கீல், அதெல்லாம் பஞ்சமே கிடையாது, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தலைவர்கள் தான் பற்றாக்குறையாக இருக்கிறாங்க. தலைவர்கள், நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? தமிழ்நாட்டில் தலைவர்களின் பற்றாக்குறை அவ்வளோ தூரம் இருக்குதா, அல்லது நல்ல தலைவர்களின் பற்றாக்குறை இருக்குதா? தலைவர்கள் பற்றாக்குறை இருக்கிறதா இல்லை நல்ல தலைவர்களின் பற்றாக்குறை இருக்கிறதா அப்படின்னு அந்த கேள்விக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை இருக்குது. விஜய் சுற்றி ஒரு ஆலோசனை கூட்டம்னு யாரும் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஒரே ஒருத்தர் இருக்கார், புஷி ஆனந்த். ஆமா, புஷி ஆனந்த்னு ஒருத்தர் செயலாளர். தமிழருவி மணியன் வேற சொல்லிட்டாரு, எனக்கு தான் போன் அடிச்சாரு அப்படின்னு. நட்பை பார்த்து தேர்ந்தெடுங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இவரே போன் அடிச்சாருன்னா என்னன்னு எனக்கு புரியல. ஏன் தமிழருவி மணியன் நல்ல ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு அரசியல் ஆலோசகர். ஆமா, அவர் போனாருன்னா கட்சியை மூடி வச்சுட்டு தான் வெளியே வருவாரு. அந்த அளவுக்கு அவர் புகழ் பெற்றவர்னு வைங்களேன். முதல் விஷயமே என்னன்னா, இந்த தமிழக வெற்றி கழகத்துல நம்ம சேனல்லையும் பேசினாங்க, எல்லா சேனல்லையும் பேசினாங்க. அதுல இக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசினாங்க. அதை கூட சமாளிக்க தெரியலன்றதுதான் எனக்கு ஒரு வருத்தம். நீங்க அதை 2 பார்வையா பார்க்கலாம். ஒண்ணு தவறுன்னு சுட்டி காட்டினா திருத்திக்கிட்டாருலங்க, திருத்திக்கிட்டு மறுபடியும் இக்கு போட்டார்ல அப்படின்னு சொல்றாங்க. இது சினிமா படத்து போஸ்டரோட தலைப்பு இல்லை. சொன்னாங்க திருத்திட்டோம் அப்படின்னு சொல்றது. நீ அரசியல்னா எல்லாத்துக்கும் நீ எதிர்த்து போராடணும். உண்மையில என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்றேன், மதன் நடந்து சென்றார் அப்படின்னு சொன்னா நடந்து சென்றார் அப்படின்னு போட வேண்டாம். அந்த இடத்துல இச்சி வராது. அது வலுவமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு இச்சி வர வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வெற்றி கழகம்னு சொன்னீங்கன்னா இக்கு வரணும். தமிழக வெற்றி கழகம்னு சொன்னீங்கன்னா அங்கே இக்கு தேவையில்லை. இப்படி சமாளித்து அதை பேசுறதுக்கு கூட சொல்லிக் கொடுக்க பக்கத்தில் ஆள் இல்லாம தான் விஜய் தனியாக நின்று தவிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இல்லை, ஒரு எழுத்து பிள்ளையே சுட்டி காட்டுறீங்க, சரி பண்ணிட்டோம். அது சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? அப்போ நாளைக்கு ஒன்னொன்னும் சொல்லுவாங்க, ஒன்னொன்னுக்கும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. திருத்திக்கோ, நாங்கள் இளைஞர்கள் புதுசாக அரசியலுக்கு வரோம். அப்போ என்ன ஆகும்? உங்களை மக்கள் மத்தியில் உங்கள் மீதான நம்பகத்தன்மை போயிடும். இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே மாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுவீங்க. ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு கரெக்டுன்றத கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற ஒரு அறிவு திறம் கொண்ட ஒரு குழுவை கூட வச்சிருக்கணும். அப்படி அந்த குழு இல்லாமல் இப்படி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிகிட்டே போக வேண்டியதுதான்றது தான் நிதர்சன உண்மைன்றது ஒன்று. நம்பர் 2, சிறந்த தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். நல்ல தலைவர்கள். ஆமாம், நல்ல தலைவர்கள் இல்லைன்னு. நல்ல தலைவர்கள் உருவாக மாட்டாங்க, காலம் உருவாக்கும். தலைவர்கள் யாரும் தாங்களா தலைவராக உருவாவதில்லை. இந்த கோயிங் கெட்ஸ் டஃப், த டஃப் கெட்ஸ் கோயிங் அப்படிம்பாங்க. வாழ்க்கை நடத்துவதே மிக கடுமையாக இருந்ததுன்னா அந்த வாழ்க்கையை நடத்துபவன் கடுமையாக மாறி அதை வெற்றி கொள்வான் அப்படிங்கிறது தான் உலக இயற்கை. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தான் நீங்கள் ஒரு தலைவன் உருவாவானே தவிர அந்த பிரச்சனை தான் ஒரு தலைமையை உருவாக்கும். நீங்களா நான் ஒரு தலைவர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கு உண்டான உழைப்பு வேணும் முதல்ல உங்கள்கிட்ட. இது 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாம் ஏதாவது ஒரு மேடையில் பேசிட்டு போகிறதுன்றதெல்லாம் ஒரு சரியான விதமாக இருக்க முடியாது. ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு அவசியம் இல்லைல்ல. முன்னாடி ஒரு தலைவர்கள் மக்களுக்காக போராடி அது இது பண்ணி வரணும்னு அவசியம் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. ஆல்ரெடி நான் ஃபேமஸ் ஆனவன், நல்லது செய்கிறேன், அவ்வளோதான். ராகுல் காந்தி யாரு? அவர் யாருக்குமே தெரியாதா? தெரியும். அவங்க அப்பாவை தெரியும், அவங்க பாட்டியை தெரியும், பாட்டியோட அப்பாவை தெரியும். அவ்வளோ பிரபலமான ஒரு நபர்
களத்தில் இறங்கி தரையில் நடந்து 7000 சொச்சம் கிலோமீட்டர் நடந்து மக்களை சந்திச்ச அப்புறம் தான் ஓ ராகுல் காந்தி நமக்கு ஏதாவது செய்வார் போல அப்படின்னு மக்கள் நம்பி ஒரு 100 சீட்டை கொடுத்துருக்குறாங்க. 2019 என்ன பண்ணாங்க? அவர் நடிகர் கிடையாது, இவர் நடிகர், ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஸ்டார். ராகுல் காந்திக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்னு சொல்றீங்களா? தெரியாது, பாட்டு பாட வராது, நல்லா பாட்டு பாடுவார், நல்ல டான்ஸ் ஆடுவாரு, நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கிறாரு. ஆமா, அதான் இப்ப என்ன இந்த நடிகர்கள் பூரா நினைச்சுக்கிறாங்கன்னா நமக்கு படம் பாக்குற எல்லாரும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஓட்டு போட்டாங்க தானே, எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க தானே. போன படத்தை பார்த்த எல்லாருமே அடுத்த படத்தை பார்க்க மாட்டாங்க, நடுவில் படம் ஃபிளாப் ஆயிருது. அப்படிதான் உங்களுடைய சூழல் இருக்கு. நீங்க உங்க ஒரு படமே 2 படம் ஓடுது, 2 படம் ஓட மாட்டேங்குது அப்படின்றப்ப உங்க ரசிகர்களே உங்க படத்தை தொடர்ந்து பாக்குறது இல்ல. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா எனக்கும் விஜய் படம் பிடிக்கும், ஆக நான் என்ன விஜய்க்கு ஓட்டு போட போறேன்னா? இல்ல நான் என்ன விஜய் ரசிகரா அப்படின்னு ஒரு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, திமுக 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 திமுகன்னு பார்த்து போர் அடிச்சிருச்சுங்க, யாரோ ஒருத்தர் புதுசா வரட்டுமே, போட்டு பாப்போமே அப்படின்றாங்கல்ல. அப்படிதான் அதான் நம்ம இது ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்படிதான் நடுவில் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை திடீர்னு ஒருத்தர் உள்ள வருவாரு. நம்ம ராமதாஸ் வந்தாரு, அப்புறம் விஜயகாந்த் வந்தாரு, அப்புறம் வைகோ வந்தாரு, சீமான் வந்தாரு, அதே மாதிரி இவரும் வந்தாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே. ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அவங்களும் இதே சொன்னாங்க, இதே லைன் சொன்னாங்க. நாங்க வந்து இந்த மாதிரி வைகோ வந்தாருன்னு வைகோக்கு போட்டோம், அப்புறம் அவர் போயிட்டாரு. விஜயகாந்துக்கு போட்டோம், அப்புறம் அவரும் போயிட்டாரு. அப்புறம் சீமானுக்கு போட்டோம், இந்த மாதிரி விஜய்க்கு போடலான்னு இருக்கிறோம். ஆமா, மாத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்களே. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போமே, வாய்ப்பு கொடுத்து பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். முதல்ல நீங்க மக்களுக்கு நெருக்கமாகணுங்க. திரைப்பட உலகில் நீங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு சொல்றதெல்லாம் வேற. எம்ஜிஆர் வந்தாருன்னு ஜெயிச்சாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை பெற்று விட்டதாகவே சொல்றாங்க. அவங்க தொண்டர்கள்லாம் என்ன சொல்றாங்க, 50 லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறாங்க. ஆப் டவுன்லோட்லாம் ஒரு கணக்காக. அப்படி பாத்தீங்கன்னா அடல்ட் ஆப்லாம் கிட்டத்தட்ட 1 கோடி டவுன்லோட் தான் ஆகுது. இது எல்லாரும் பாக்குறதுங்க. இது வந்து ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போது அவர் ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆப்ல வந்து உறுப்பினராக சேரலாம் அப்படின்னு சொன்ன உடனே உறுப்பினராக சேர்றாங்க. 50 லட்சம் பேர் சேர்ந்துருக்கிறாங்க. கட்சி கூட இன்னும் வந்து ஒரு மாநாடு கூட போடல. அடுத்த மாசம் மாநாடு போடுறேன்னு இல்ல, அது வந்து ஆடியோ லான்ச்சுங்க, படத்தோட ஆடியோ லான்ச்சோட சேர்த்து மாநாடு மாதிரி நடத்த போறாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவர் வியாபாரத்துல தான் குறியா இருக்கிறாரு. அதை முதல்ல மதுரை அப்படின்னாங்க, ஏன்னா மதுரை தான் எப்பவும் சினிமாவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு. அப்புறம் இல்லை இது அரசியலும் சேர்க்கிறோம், தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரா இருக்கட்டும் திருச்சி அப்படின்னாங்க. இப்ப திருச்சியா மதுரையா எதுன்னு தெரியல, எதுவும் கன்ஃபார்ம் ஆகல, அப்படியே குழப்பத்திலேயே இருக்குன்னு. தலைவர் அறிவிப்பார். அந்த அவர் பேர் என்ன, லயோலா மணியா, அவரு தான் மூச்சை பிடிச்சி எல்லா இடமும் போய் பேசிட்டு இருக்கிறாரு. பாவம், அது பேசட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க மக்களை சந்திக்கணும். மக்களை சந்திக்காத வரை உங்களை வந்து அரசியல் கட்சி தலைவராக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உதயநிதி எடுத்துங்க, கலைஞர் பேரை, மு.க. ஸ்டாலின் பையன், சினிமா ஹீரோ, சினிமா கம்பெனி வச்சிருக்காரு, இவ்வளவும் மக்களுக்கு தெரியும். ஆனாலும் அவர் இறங்கி ஒவ்வொரு ஊரா தொகுதியா அந்த மேக்கப் கூட இல்லாம வேத்து ஊத்தி போய் தனியா ஒவ்வொருத்தரையும் 10 சந்திச்சு பேசி வந்ததுக்கு அப்புறம் தான் சரி பேரனா இருந்தாலும் பரவாயில்ல, என்னதான் செய்யறாரு பார்ப்போம் அப்படின்னு மக்கள் இப்போதான் யோசிக்க வந்திருக்கிறாங்க. நீங்க மக்களை சந்திக்காத வரை நீங்க யாராக இருந்தாலும் மக்கள் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. எம்ஜிஆரை நடிகராக பார்த்ததை விட அறிஞர் அண்ணாவின் இதய கனியாக தான் பார்த்தாங்க. அவரை திமுக காரராக தான் முதல்ல பார்த்தாங்களே தவிர நடிகராக 2வது தான் பார்த்தாங்க. ஒரு கனி என் மடியில் விழுந்தது, அதை எடுத்து என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன், அந்த இதய கனிதான் எனது எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு அண்ணா பேசினதுக்கு அப்புறம் தான் அண்ணாவே சொல்லிட்டாருப்பா, அப்ப இவரை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து மக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லாம 49ல இருந்து 72 வரைக்கும் ஒரு திமுக இருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு மந்திரி பதவியும் வேணும், சினிமா நடிக்கிறதும் வேணும்னு சொல்லப்பதான். ஏன்னா அது வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக முடியாது. நீங்கள் எம்எல்ஏவா இருந்துக்கிட்டு சினிமாவில் நடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மந்திரி ஆனீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு அஃபீஷியல் கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க. ஹோல்ட் பண்ணும்போது அரசாங்கத்தின் சம்பளத்தை வாங்கக்கூடிய வேலைக்காரராக மாறுறீங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக மாறிடுறீங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா வேற பிஸ்னஸ் பண்ணக்கூடாது நீங்கள். அப்போ அந்த 5 வருடங்கள் நீங்கள் சினிமாவில் நடிக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் பிரச்சனை. அதுக்கே கோச்சிட்டு கணக்கு கேட்டேன், கணக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் பொருளாளர். ஆமாம், இவர் தான் பொருளாளர், கணக்கு புத்தகமே இவர்கிட்ட தான் இருக்கு. இப்படி ஒரு கூத்தடிச்சாங்கன்னு வைங்களேன். ஆக எம்ஜிஆர் வந்தார் அப்படின்னு சொன்னா சும்மாலாம் வந்துடல, அவர் அந்த திமுகவின் பின்புலம் இருந்ததுனால தான் வந்தாரு. ரசிகர் மன்றம் திமுகவின் ஒரு அங்கமாக இருந்தது. அவர் வெளியே வரும்போது ஒரு கட்சி ரெடியா இருந்தது. ஆமா, அந்த அப்படியே அந்த கட்சி செட்டப்போடவே இருந்தாரு, அப்படியே தனி ஆபீஸ் போட்டாருன்றது நாம பாக்குறோம். ஏன்னா இங்க தமிழக அரசு தயாரிச்சு
அனுப்புன லிக்கர் கேரளாவுக்கு போய் ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டான் தமிழ்நாட்டுல இருந்து. ஆமா, ஏன்னா அந்த லிக்கர்ல வந்து இப்ப சொல்றோமே அந்த கள்ளசாராயத்துல மெத்தனால் இருக்குன்னு, அதே மெத்தனால் இருக்கு அப்படின்னு சொல்லி, அது வந்து எரிசாராய ஊழல்னு அது ஒரு பெரிய பேச்சாக இருந்தது. அந்த நேரத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. உடம்பு சரியில்லாம போய் அமெரிக்கா போய் அங்க போய் இங்க போய் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒன்றும் முடியாம கடைசியில் செத்தும் போயிட்டாரு. செத்ததுக்கு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. அப்புறம் ராஜீவ்காந்தி செத்தாரு, ஆட்சியை கலைச்சிட்டாங்க. இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடந்ததுன்னு வைங்களேன். அதே போலவே ஜெயலலிதாவையும் எடுத்தீங்கன்னா, ஜெயலலிதாவை ஆரம்பத்துல நடிகராக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் அதுக்கப்புறம் நடிக்கிறத அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே விட்டுட்டாங்க. விட்டு கொஞ்ச நாள் சோபன் பாபு கூட இருந்தாங்க, அப்புறம் தனியா இருந்தாங்க, எம்ஜிஆர் கூட இருந்தாங்க. அப்ப மக்கள் பார்க்கும் போதே ஜெயலலிதாவை யாரா பார்த்தாங்கன்னா எம்ஜிஆரோட மனைவின்ற மாதிரி தான் பார்த்தாங்க. ரெண்டாவது கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளராக தான் ஜெயலலிதா இருந்தாங்க. எம்ஜிஆருக்கு அடுத்து வேற பிரபலமே அவங்க ஒருத்தங்க தான் இருந்தாங்க. அந்த பிரபலமாக இருந்த ஒரு காரணத்தினால கூட அவங்க ஜெயிக்கல. அவங்கள மறுபடியும் வந்து எம்ஜிஆர் இறந்த போது அந்த பீரங்கி வண்டியில இருந்து கீழே தள்ளி விட்டாங்க அப்படின்னு, ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம தள்ளி விட்டாங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு பரிதாப உணர்ச்சி வந்து மறுபடி கட்சி ரெண்டா உடஞ்சி, அப்புறம் சட்டசபைக்கு போய் சட்டசபையில சேலையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்து துரைமுருகன் என் சேலையை பிடிச்சி இழுத்தான் அப்படின்னு சொல்லி பேசி துக்ளக்கில் தொடர்ந்து அதுக்கு ஒரு கார்ட்டூன்லாம் போட்டு கலைஞரை வந்து துரியோதனன் மாதிரியும் துரைமுருகனை வந்து துஷாதனன் மாதிரியும் புடவை உருவுற மாதிரிலாம் கார்ட்டூன்லாம் போட்டு இதை தொடர்ந்து ஐயோ பாவம் ஒரு அபலை பெண்ன்ற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணி, அதுக்கப்புறம் அதோட சேர்த்து ராஜீவ்காந்தி மரணம் இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க 91 ஜெயிச்சாங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய காலகட்டங்கள்லாம் எப்போ 70கள் 80கள்ல. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இப்போ இருக்கிற அளவுக்கு படிப்பறிவுலாம் கிடையாது. இன்னைக்கு 2024 ரொம்ப கல்வியில் பின்தங்கி தான் இருந்தாங்க. இப்போ அந்த காலகட்டத்திலேயே இவ்வளோ பேக்ரவுண்ட் இருந்ததுனால தான் அவங்க வர முடிஞ்சுது. விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்துக்கு அந்த ரசிகர் மன்ற செட்டப் வந்து ஒரு பலமான செட்டப். அந்த செட்டப் பலமாக இருந்தால் கூட அவரால் 10-11% மேலே ஓட்டு வாங்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சு தான் எதிர்கட்சி தலைவராக வர்றாரு. அந்த 40-45 சீட்டு ஏதோ வாங்கி உள்ள வர்றாரு. அப்படிதான் வந்தாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்தோடனே என்னாச்சு, மொத்தமா காணாம போயிட்டாரு. நடிகரை பார்த்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்றது மக்களுக்கு நல்லா தெரியும். எந்த மக்களும் நடிப்புன்றது வேற, ஆட்சியை கொடுக்கறதுன்றது டோட்டலா வேற. ஆனா ஒரு 10% பேர் வந்து ஒரு மாற்று புதுசுன்னு இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இல்ல, அது அந்த குரூப் வந்து ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டர் கிடையாதுங்க. அதாவது அதிமுகவுக்கு ஒரு 30%, திமுகவுக்கு ஒரு 35% அப்படின்னு வச்சீங்கன்னா ஒரு 70% அங்க இருப்பாங்க. மிச்சம் இருக்கிற 30%ல இவங்க ஒரு 7% 8% இந்த மாதிரி ஒரே குழப்பத்திலேயே சுத்திட்டு இருப்பாங்க. அவனுங்க எந்த ஒவ்வொரு வாட்டியும் என்னது புதுசா யாரா வந்து அவனுக்கு ஓட்ட போடு அப்படின்னு. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 25% இருக்கு பார்த்தீங்களா, அவங்க அந்தந்த காலகட்டத்தை ஒட்டி நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ப்ராப்ளத்தையும் அனலைஸ் பண்ணி இதுவா அதுவான்னு டிசைட் பண்ணி மாற்றி ஓட்டு போடுவாங்க. அப்படி ஓட்டு போடும்போது தான் இன்னொரு 2 கட்சியில் எந்த கட்சி வரப்போகுதுன்றது முடிவாகுமே தவிர இந்த 10%லாம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆனால் ஒரு விஷயம் புத்திசாலித்தனமாக பண்ணுறாருன்னு சொல்லலாம். ஸ்கூல் பசங்களை டார்கெட் பண்ணுறாரு. இன்னைக்கே நம்ம விதை போட்டு வச்சோன்னா நாளைக்கு வளர்ந்து ஆமா, உண்மை அதுதாங்க. இது வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து இதுக்கு பேர் வந்து கேட்ச் தம் யங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கான்செப்ட் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா என்னுடைய தொழில் வந்து 35 ஆண்டுகளாக அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங். அங்கே சொல்கிற விஷயமே என்னென்னா கேட்ச் தம் யங். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நாமெல்லாம் பள்ளியில் படித்து கொண்டிருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் படிச்சுட்டு இருந்த காலத்தில் 85 வரை உள்ள காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வாங்கிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க, கோல்கேட் வாங்கிட்டு வான்னு தான் சொல்லுவாங்க. அந்த மார்க்கெட்டை உடச்சி எப்படி க்ளோஸ்அப் உள்ள வந்தான், அந்த மாதிரி சர்ப் வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க. அந்த கோல்கேட்ன்ற பேரை உடச்சி எப்படி க்ளோஸ்அப் உள்ள வந்தான், அந்த கேட்ச் தம் யங் அப்படின்ற கான்செப்ட் தான். சுவாச புத்துணர்ச்சி வீசுதே. நீ பேஸ்ட் வச்சு பல் தேய்க்கிறது எதுக்கு? பல்லு சுத்தமாக இருக்கணுன்றதுக்கு இல்லை, வாய் மனமாக இருக்கும். நீ ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுனா அந்த வாசனையிலேயே அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிரும், வாயில துர்நாற்றம் இல்லாமல் இருக்கும் இப்படின்னு வேற ஒன்று சொல்லி அந்த இளைய தலைமுறையை பிடிச்சாங்க. அதுதான் க்ளோஸ்அப் மார்க்கெட் வந்து அவ்வளோ பெருசாக டெவலப் ஆனது. ஸோ கேட்ச் தம் யங்ன்ற கான்செப்ட் ஓகே, நீ இதே லைன்லேயே அவர் போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தீர்மானம் தானே செஞ்சாரு, இளைஞர்களை தானே, பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தான் டார்கெட் பண்ணாரு. இது வந்து அந்த காலத்துலேயே அண்ணா சொல்லி கொடுத்த கான்செப்டுங்க. இவங்க இன்னைக்கு இன்னும் புதுசாக கண்டுபிடிச்ச கான்செப்ட் நினச்சிட்டு இருக்காங்க. அண்ணா அந்த காலத்திலேயே கல்லூரிகளில் தான் போய் பேசுவார். கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசும்போது இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறது தப்பு, ஆக்சுவலாக காலேஜுக்கு தான் போகணும். காலேஜ் பையன் தான் உடனே ஓட்டு போடுவான், அவன் தான் போய் 10 பேர்கிட்ட பேசுவான். 10 பேர் அந்த என்ன பரபரப்பாக இருப்பான் அவனுக்கு. அதாவது காலேஜ் மாணவர்களை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வர அப்பா அம்மா சொல்கிறது மட்டும் தான் கேட்கணும்,
அப்படின்ற மாதிரி வாழ்ந்தவன். காலையில் ஸ்கூலுக்குள்ளே போனோம்னா சாயங்காலம் வர கிளாஸ்க்குள்ளேயே தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு வாழ்ந்தவன். புதுசாக இந்த வருஷத்துக்கு உள்ளே வந்தோன்னா பார்த்தா இந்த கிளாஸில் உட்காந்து படின்றாங்க, அப்புறம் அந்த கிளாஸுக்கு போன்றாங்க, இல்லைன்னா கிளாஸுக்கு போகலனாலும் ஒன்று யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சுதந்திர சிந்தனை. அந்த சுதந்திரம்னு ஒன்று முதல்ல பார்க்குறான். எல்லாத்தையுமே தானே தனியாக செய்ய முடியும் அப்படின்றத பார்க்குறான். ஒரு லைசன்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க, பைக் ஓட்ட முடியுது, ஓட்டு போடும் உரிமை எல்லாம் நமக்கு வந்து ஆஹா நம்ம வேற மாதிரி ஆயிட்டோமோ அப்படின்னு ஒரு வரான் பார்த்தீங்களா. அந்த இடத்துல அவனை கரெக்டாக சேனல் பண்ணீங்கன்னா பாருடா உலகத்தில் இப்படிலாம் பிரச்சனை இருக்கு, நீ வா நான் உனக்கு வழிகாட்டுறேன்னு சொல்லி அண்ணா தான் இந்த கான்செப்டை கொண்டு வந்தது. ஓகே, இப்போ அண்ணா வந்து கல்லூரிகளுக்கு போனார், படித்த இளைஞர்களை தான் அவர் வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தார். ஆனால் இவரும் சொல்றாரு படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டுமா வேண்டாமான்லாம் கேட்குறாரு. அண்ணா காலத்தில் படித்தவர்கள் அரசியலுக்கு வந்துட்டு அண்ணாவே WMA பிடிச்சவர் தானே. நெடுஞ்செழியன் பேராசிரியர் இல்லையா, வந்து இரா நெடுஞ்செழியன் வந்து அறிவு களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பழகன் நடமாடும் பல்கலைக்கழகம் எல்லாருமே படித்தவர்கள் தான், பெரிய அறிஞர்கள் தான் வந்தாங்க. இப்ப இவரு என்ன இது வரைக்கும் படிக்காதவர்களே அரசியல்ல இருக்கிறாங்க. இல்ல நம்ம விஜய்னா வந்து காலேஜ் டிராப் அவுட், அவர் காலேஜ்ல பாதியிலே விட்டு வந்துட்டாரு. இல்ல அவர் சராசரி மாணவர், அவர் படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால விட்டு வந்துட்டாரு. சினிமாவில் ஆர்வம் வந்து, ஆனா அவர் சொல்ற கான்செப்ட் இருக்கிற படித்தவர்கள் அரசியலுக்கு வரும், அதை ஒரு கேரியரா நீங்க சூஸ் பண்ணணும்னு சொல்றாருல்ல. அரசியல் எப்படிங்க கேரியர் ஆகும்? அது வந்து சமூக செயல்பாடு, சரிங்களா? அதாவது இப்போ அண்ணா வந்து 2 MA படிச்சிருந்துருக்கு, வெறும் பார் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாருன்னு வச்சிங்களேன். ஹைகோர்ட்டில் போய் பார் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, அந்த பார் எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாருன்னா அந்த காலத்தில் அவர் நேராக நீதிபதி ஆகிருக்கலாம். பிஎல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பிஎல் படிக்கிறதுன்றது ஒரு தனி விஷயம். பார் எக்ஸாம் பாஸ் பண்ணாலே வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதாவது வெறும் 10th 12th படிச்சுட்டு பார் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கனாலே வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். மோதிலால் நேரு அப்படி வக்கீலாக வந்தவர் தான். நம்மளை மாதிரியே நம்ம பிள்ளை இப்படி இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் நேருவை வந்து லண்டனுக்கு அனுப்பி பேரிஸ்டர் படிச்சுட்டு வர சொன்னார். பேரிஸ்டர்னா தான் அந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டான லாயர். மற்றபடி இவங்க வந்து இவங்கள வக்கீல்னு தான் சொல்லுவாங்க, அவங்க தான் அட்வொகேட். அட்வொகேட்டுக்கும் வக்கீலுக்குமே டிஃபரன்ஸ் இருந்தது அந்த காலத்தில். இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், வக்கீல்னா தமிழ் போல அப்படின்னு நினச்சிக்கிறோம். மோதிலால் நேரு வக்கீல், காந்தி நேரு எல்லாம் அட்வொகேட்டு, ஏன்னா அவங்கெல்லாம் பேரிஸ்டர் படித்தவங்க. நம்ம இவர் அம்பேத்கரில் முதற்கொண்டு எல்லாருமே பேரிஸ்டர் படித்தவங்க. அப்போ அண்ணாவோட காலகட்டத்தில் அவர் 2 MA வாங்கியிருக்கிறார். வெறும் பார் எக்ஸாம் பாஸ் பண்ணாலே அவர் ஜட்ஜு போஸ்டே கிடைக்கும். ஆனால் அதை வேண்டான்னு விட்டுட்டு களத்தில் இறங்கி பொதுமக்களுக்காக வேலைக்கு இறங்குறேன், பொதுமக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, மக்கள் மத்தியில் சாதி ஏற்றத்தாழ்வுன்னு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை நான் சரி செய்கிறேன்ட்டு உள்ளே இறங்குறாரு. காந்தி பேரிஸ்டர் படித்தவர், ஆப்பிரிக்காவில் போய் கேஸ் வாதாடுறதுக்கு கட்சிக்காரன் 2 and 4 கப்பல் சார்ஜ் எல்லாம் கொடுத்து தங்குற இடம் சாப்பாடு கொடுத்து ஃபீஸ் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு வருமானம் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. அதை வேணான்னு விட்டுட்டு சுதந்திர போராட்டத்தில் வர்றாரு. ஓகே, அன்னைக்கு சுதந்திரம் என்பது தேவையாக இருந்தது, காந்தி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். அது மட்டுமே போதாது, சாதிய ஒடுக்குமுறை இருக்கிறது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகள் வேண்டும், அதிகாரம் வேண்டும் அப்படின்னு அண்ணா பாடுபட்டார், பெரியார் பாடுபட்டார். இன்றைக்கு போதை அதிகமாக இருக்குது, போதை எனக்கே பயமா இருக்குதுன்னு சொல்றாரு. அவ்வளோ பள்ளி மாணவர்கள்ட்ட கல்லூரி மாணவர்கள்ட்ட போதை உள்ள நுழைஞ்சிருச்சு, அதுல இருந்து விடுவிக்கிறதுக்காக வாத்தி கம்மிங் நான் வரேன். வாத்தி கம்மிங் எப்படி வந்தாரு? ஃபுல் போதையில் தானே வந்தாரு. சினிமாவில் நடிக்கிறாங்க, அதைத்தான் நான் சொல்ல வந்தேங்க. சினிமாவில் வந்து சரக்கு நிறைய படத்துல ஒரு சரக்கு அடிக்கிற சீன் வர்றது தப்பு கிடையாதுங்க. சரக்கு அடிக்கிற சீன் வர்றதெல்லாம் தப்பு கிடையாது. ஆங்கில படங்களை எடுத்து பாருங்க, ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய படத்துல ரொம்ப பேரஸ்ட் மினிமம் வச்சிங்கன்னா ஒரு 15லேருந்து 20 சீன்ல வந்து ஆல்கஹாலை காட்டுவாங்க. ஆனால் அந்த ஆல்கஹால் காட்டுறது எப்படி இருக்குன்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கும். நமக்கு வந்து அவன் தண்ணி அடிக்கிறான்ற ஃபீலே இருக்காது. அவன் பாட்டுக்கு வருவான், கோட்டை கட்டி போடுவான், ஒரு பாட்டில் எடுத்து ஒரு கிளாஸ் எடுத்து வச்சு ஊற்றுவான், ஊற்றிட்டு டையை லூஸ் பண்ணி டையை கழட்டுவான், போய் மூஞ்ச கழுவான், வந்து 2 சிப்பு அடிப்பான், ஒரு ஃபோன் பேசுவான். இப்படி அது வந்து கேஷுவலாக நடக்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே நம்ம படங்களில் பூரா எப்படி காட்டுறாங்க, அந்த தண்ணி அடிக்கிறத ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்க. அது ஒரு பாட்டுக்காக அப்படி பண்ணுறாங்க. அதைத்தான் தப்புன்னு சொல்கிறோம். நீங்கள் தண்ணி அடிக்கிறத காமிக்கிறது தப்பு கிடையாது, அதை ரொமான்டிசைஸ் பண்ணுறீங்க. ஒரு பாட்டு வைக்கிறீங்க, ஓப்பனிங் சாங் பாத்தி கமிங் அப்படின்னா அவர் எடுத்தோடனே சரக்கு எடுத்து அடிச்சு ஒரு கல்ப்பை போட்டுட்டு தான் இறங்கி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து காலேஜில் வந்து பாடம் எடுப்பார். இதுக்கு முன்னாடி இன்னொரு படம், ஏதோ ஒரு படம் கர்மாந்திரம், ஐயோ எனக்கெல்லாம் தலை சுற்றிருச்சு. இப்போ அர்ஜுன் ரெட்டியா என்னன்னு நினைக்கிறேன், அவர் டாக்டரு தண்ணி அடிச்சுட்டு தான் போய் ஆப்ரேஷன் பண்ணுவாராம்.
இவங்களுக்கு ஹாஸ்பிட்டலை பத்தியும் தெரியல, அங்க இருக்கிற புரோட்டோகாலும் தெரியல. காலேஜ்ல எல்லா நடிகரும் அப்படி கிடையாதுங்களா? இப்ப எம்ஜிஆர்லாம் ஒரு படத்துல வந்து குடிக்கிற மாதிரி அவர் நடிச்சதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஒளி விளக்குல மட்டும் குடிப்பாரு. சரி, அது ஒரு நீ மனிதன் தானா, தைரியமாக சொல்லி நீ மனிதன் தானான்னு சொல்றதுக்காக அவர் மனசாட்சியே கேள்வி கேட்டு திருந்திடுவாரு அன்னைக்கு. ஆமா, திருந்துறாரு இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா வச்சிருக்காரு. அது பாசிட்டிவ் இல்லைங்க, அது வந்து இது வந்து ரொமான்டிசைஸுக்கும் கொண்டு வா அண்டா அண்டா அண்டாவா கொண்டு வா அண்டா அண்டாவா குடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த பாட்டை பார்த்துட்டு நேரா படத்தை முடிச்ச உடனே நேரா போய் ரசிகர் வந்து டாஸ்மாக்ல தான் செட்டில் ஆகும். அப்படி இல்லைங்க, சரக்கு அடிச்சு தான் படத்துக்கே போறாங்க. ஓ, அப்படி போறாங்கன்றீங்களா? அப்ப அப்பதான் டான்ஸ் அங்க போய் டான்ஸ் ஆடி இறங்கின போதே மறுபடியும் வந்து ஏத்திப்பாங்க. அவ்வளவுதான் நடக்கும். ஒண்ணும் இல்லைங்க, உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு தீவிர விஜய் ரசிகர் வந்து எனக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போறேன்ப்பா, வீட்டில் வேலை இருக்கு அது இதுன்னு சொல்றாங்க. ஒரு கல்லூரி மாணவர்னு வச்சிங்களேன், போய் படிக்கணும்பா அப்படின்னு. இல்லை மச்சான் வா, இந்த தலைவர் படம் வந்திருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு. சரின்னு போறாங்க. படம் பார்த்தோன்னே என்ன ஆகும்? மினிமமாக 2 பாட்டு வந்து பாரில் வச்சு டான்ஸு, குத்து பாட்டு, சரக்கு எல்லாம் பார்த்தோன்னே இப்போ வீட்டில் போய் என்ன பண்ண போறவா, போய் ஒரு குவார்டர் வாங்கி ஆளுக்கு 2 ரவுண்டை போட்டு போகலாம், முடிஞ்சு போச்சு. சரிங்க, நீங்க சொல்ற விமர்சனம் புரியுது. ஆனால் இதுவரைக்கும் நாட்டை ஆண்டவர்கள் சமூகத்தை சீரழிச்சிட்டாங்க, எதுவுமே நல்லது செய்யல, எல்லாமே மோசமா இருக்குது, இதை சரி பண்றதுக்காக நான் வரேன் அப்படின்னு ஒருத்தர் வரும்போது மக்கள் ஆதரிக்கிறது. சுதந்திரம் அடையும் போது ஜிஆர் வந்து தமிழ்நாட்டில் வந்து வெறும் 4% தான் இருந்தது. சரிங்களா? சுதந்திரம் அடைஞ்ச புதுசில் 47, 50களில் 60களிலலாம் தமிழ்நாட்டோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 4% இருந்தது. இப்போ இந்த திராவிட இயக்கங்கள்லாம் வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கி அதை போய் 52% வச்சிருக்கிறாங்க. இப்படிலாம் நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்குனா அப்புறம் விஜய் மாதிரி ஒருத்தர் வந்து தான் நம்மளெல்லாம் காப்பாற்றி மறுபடியும் 4% கொண்டு போகலாம். அதுதானே சொல்ல வரீங்க? என்ன கெடுத்தாங்க? அவரே சொல்றாருல்ல, டாக்டர் அதிகமா இருக்கிறாங்க, வக்கீல் அதிகமா இருக்கு, இந்த தலைவர்கள் இல்ல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்க தலைவரா வாங்க, அண்ணன் இருக்கிற நான் ரெடி அப்படின்னு சொல்றாரு. ஓ, அவரு வரமாட்டாராமா? இவங்கெல்லாம் வந்தாதான் அவரு வருவாராமா? நான் வந்துட்டேன், நான் தலைவர். ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாரு, போராட்டத்தை கொண்டு வாங்க நான் வர்றேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி சொல்றாரு போல இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க படிக்கட்டுங்க. அவர் சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது, சே நோ டு ட்ரக்ஸ். அது நல்ல விஷயம். இதை நீங்க இத்தனை வருஷம் படத்துல சொல்லிருக்கலாமே. இத்தனை படம் நடிச்சீங்களே, இந்த படங்கள்ல சொன்னா யாருங்க படம் பார்க்க வரா? நல்லா சரக்கு அடிக்கிறது, சண்டை போடுறது, வெட்டுறது, குத்துறது, கொல்றது, ஆக்ஷன், லவ், ரொமான்ஸ், இதானே பார்க்க வராங்க. அதாவது ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல், சமூக புரிதல் இல்லாமல், இப்படியே ஏசி ரூம்லயே வாழ்ந்துட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இவங்கெல்லாம் தலைவர்கள். மக்கள் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. விஜய் போன்றவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு உலகம் இருக்குன்னே தெரியாதுங்க. டாஸ்மாக்னு ஒன்று இருக்கு, டாஸ்மாக்ல இப்படி போகுது அப்படி இப்படி. அந்த டாஸ்மாக் எப்படி இருக்கும்னு தெரியுமா விஜய்க்கு? இதை பேசக்கூடிய விஜய்க்கு அந்த டாஸ்மாக் எப்படி இருக்கும், அந்த டாஸ்மாக்கு வரக்கூடிய மக்கள் எத்தனை தரமான மக்கள் வந்துட்டு போறாங்க, அங்க வரக்கூடிய மக்களின் அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும், இதெல்லாம் ஏதாவது இவருக்கு தெரியுமா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தெரு இருக்குங்க, பிள்ளையார் கோயில் தெருன்னு சொல்லுவாங்க. அந்த தெரு வந்து ஒரு மெயின் ரோட்ல வந்து முடியும். அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா அம்மா உணவகம் இருக்கு. நீங்க காலையில ஒரு 7 மணிக்கு நான் அந்த பக்கம் போனேன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், 7:30 மணிக்கு தான் அம்மா உணவகம் திறக்கும். அங்க போய் ஒரு 4 இட்லியை சாப்பிட்டுட்டு அந்த சட்டி ஒன்று வச்சிருப்பாங்களே, பாண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சட்டியை வச்சுட்டு அந்த கார்னர்லேயே உட்காந்துருப்பாங்க. எதுக்குன்னா மேஸ்திரி வரணும், மேஸ்திரி வந்தானா இன்னைக்கு கூலி வேலைக்கு கூட்டு போவான். அன்னைக்கு மேஸ்திரி வரல அப்படின்னு சொன்னா அன்னைக்கு வேலை கிடையாது, அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். வீட்டுக்கு போனால் வேலையும் கிடையாது, கூலியும் கிடையாது, வருமானமும் கிடையாது. இப்படி ஒரு மக்கள் இன்னும் சென்னை நம்ம நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்குன்றதே இவங்கள மாதிரி ஆட்களுக்கு தெரியவே தெரியாது. நான் சும்மா ஏழை பங்காளன் இதெல்லாமே என்ன பேசுறாங்கன்னா, இந்த டைரக்டர் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை வச்சு அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. இல்ல, இன்னைக்கு சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடெல்லாம் தேவையில்லை, அது ஒரு காலகட்டத்தின் தேவை. இப்ப இன்னைக்கு அதெல்லாம் பெருசா ஒன்றும் தேவையில்லை. ஒரு பிரபல்யம், நல்லது செய்யறேன், என்ன நல்லது செய்யறீங்க அதுதான் நம்ம கேட்கிறோம். அப்ப மத்தவங்க எல்லாம் நாசம் பண்றதுக்காக வர்றாங்க. நான் கேட்கிறேன், அது அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், நான் அரசியலுக்கு சம்பாதிக்கிறதே வரல அப்படின்னு சொல்றேன், மத்தவங்க சம்பாதிக்கிறத வரான்னு தானே அர்த்தம். அப்போ அதுதான் சொல்றாரு. இப்ப நம்ம ஊர்ல பிரச்சனையே என்னன்னா, பணக்காரன் வந்தாருன்னா திருட மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தானே ஒரு சிந்தனை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் எல்லாம் ஆண்ட காலத்துல அவங்க எல்லாம் பண்ணையார்களா, ஜமீன்தார்களா இருந்தாங்க, அவங்களுக்கு பணம் ஒரு தேவையே கிடையாது, அதனால ஊழல் பண்ணல. திராவிட ஆட்சி வந்த பிறகு ஊழல் பண்றாங்க. அதாவது முதல் ஊழல்ல மாட்டினவர் யார் தெரியுங்களா? டிடிகே குரூப்ஸோட ஓனர் டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஒன்றிய அரசாங்கத்துல முதல் ஊழல்ல மாட்டினவர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பணக்காரர் மற்றும் டிடிகே அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மனாக இருந்தவர் அந்த பதவியை ராஜினாமா பண்ணி தன் மனைவிட்ட கம்பெனியை ஒப்படைச்சிட்டு போய் மந்திரியானவர். முதல் ஊழல்ல சிக்கினவர் அவர் தான்.
ஜெயலலிதா அவ்வளோ பெரிய நடிகை, அவ்வளோ வீடெல்லாம் இருக்கு, போயஸ் கார்டன் வச்சிருக்காங்க, அது வச்சிருக்காங்க, இது வச்சிருக்காங்க. அந்த அம்மா தான் அவ்வளோ திருடுச்சின்னு மாட்டினாங்க. திமுகவில் இவ்வளோ பேர் இருக்காங்களே, யார் மேலேயாவது கேஸை போட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா இத்தனை வருஷமா? திமுக 67 ஆட்சியில் இருக்கு. அப்பப்போ வர்றாங்க, அப்பப்போ போறாங்க. பெரும்பான்மையான நாட்களில் ஏடிஎம்கே தான் இருந்திருக்கு. இந்த திமுகவில் வந்து ஊழல் பண்ணாங்கன்னு நிரூபிக்க வேண்டியதுன்னு. அதிமுகவை தயவு செய்து திராவிட கட்சின்னு கூட சேர்க்காதீங்க. ரொம்ப எரிச்சலாகுது. நல்ல தலைமையை தேர்வு செய்வது அப்படின்னா நீங்க அன்றாடம் செய்திகளை பாருங்க, பத்திரிகைகளை பாருங்க. ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி முன்னாடி இருக்கும், இன்னொரு பத்திரிகையில அதுவே கடைசியா இருக்கும், இன்னொன்னுல அது தலைப்பு செய்தியா இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் இருக்கும். இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி நீங்கள் புரிந்து கொண்டால்தான் ஒரு நல்ல தலைமையை தேர்வு செய்ய முடியும். இப்போ டெய்லி பேப்பர் படிங்கன்னு சொல்ல ஒரு நல்ல மெசேஜ் தானே. நல்ல மெசேஜ் தான். அதெல்லாம் செஞ்சதுனால தான் மக்கள் வந்து திமுகவுக்கு 40 சீட் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா தினமலர் மாதிரி ஒரு பத்திரிகை, சில மூத்த பத்திரிகையாளர்கள் யூடியூப்ல இப்படி மாற்றி மாற்றி எப்படி உருட்டினாலும் பல்வேறு கோணத்தையும் யோசிச்சு பார்த்து இதுதான் சரி அப்படின்னு முடிவு பண்ணதுனால தான் மக்கள் வந்து 40க்கு 40 சீட்டையும் திமுகவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல நான் விஜயோட ஒத்து தான் போகிறேன். அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி அனலைஸ் பண்ணி பார்த்ததுனால தான் மக்கள் 40 சீட்டை கொடுத்துருக்குறாங்க. அப்படி அனலைஸ் பண்ணால் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா மாற்றி பிஜேபிக்கு கூட ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ மக்கள் அதெல்லாம் தெளிவாக தான் செய்கிறாங்க. விஜய் நல்ல அறிவுரை தான் சொல்லியிருக்காரு. அதை நாமும் வழிமொழிவோம். கடைசியா சீமான் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் சொல்லியிருக்கிறார், விஜய் வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு விருது வழங்குவது குறித்து ஒரு வாழ்த்துலாம் தெரிவிச்சிருக்கிறார். இன்னொரு நேர்காணல்ல சொல்றார், நீங்க தனியா தான் நிற்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, தனிச்சு தான் நின்று ஆகணும், வேற வழி இல்லை, ஆனால் யாரும் என்ன சேர்த்துக்க மாட்டாங்கப்பா அப்படின்றது இல்ல. அவர் கூப்பிட அவர் தான் சொல்றாருல்ல, என்ன கூப்பிடுறாங்க 500 கோடி தரேன் 1000 கோடி தரேன்னு கூப்பிடுறாங்க, நான் தான் போகல, அது காரணமும் சொல்றாரு. இப்போ வந்து தம்பி வராரு, விஜய் வராரு, அவர் வந்து பெருசா கரப்ஷன்லாம் ஆகல, கெட்ட பேர் கிடையாது, ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லாம் பேரை கெடுத்துட்டாங்க, மதிப்பு இழந்துட்டாங்க. அப்போ அவரோட சேர்ந்து நிக்கிறதுல வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்பவே கூட்டணி அடிபட்டுக்கிட்டே இருக்கிறார். அவர் மட்டும் இல்ல, அவருடைய தம்பிகளும் வந்து விஜயோட கூட்டணி குறித்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. விஜயோடையும் பேசிக்கிட்டு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இப்படி வந்து ஒரு சூழல் வருது இல்லையா? இப்போ விஜய்க்கு ஒரு சப்போர்ட்டரா வந்து சீமான் வந்து நிற்கிறார். விஜய் முன்னிறுத்தி இவர் கூட நிற்கிற மாதிரியான, நான் தான் முதலமைச்சருங்கிற இதை டோனை இறக்கிக்கிட்டு விஜயை முன்னிறுத்தி அவரோட சேர்ந்து நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். இப்போ இது ஒரு அரசியல மிக முக்கியமான ஒரு சூழல் இல்லையா? இல்லை, இது கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், மதன் உங்கள் பைக்கில் நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்றேன். ஏத்துறதா வேணாமான்னு நீங்கள் தானே முடிவு பண்ணணும். அதுதான் பிரச்சனையே. இங்க விஜய் சேர்த்து பாரான்றது ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. சீமானுக்கு, அண்ணன் சீமானுக்கு பெரிய பயமே என்ன தெரியுங்களா? அவரோட கட்சிக்கு ஆதரவாக இருப்பவர்கள் ஒரு மேஜர் சங்க் வந்து எல்லாருமே விஜய் ரசிகர் தான். இப்ப விஜயே தனியா கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவங்கெல்லாம் அங்க போயிடுவாங்க. அப்புறம் இவர் இந்த சாட்டை துரைமுருகன், இடுபாவனம் கார்த்தி, காளியம்மாள் இவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு தான் ஓட்டணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பயத்துல தான் வந்து இங்க இருந்து இவனுங்க மொத்தமா போறதுக்கு பதிலா நம்மளே கூட போய் சேர்ந்துக்கலாமே. சரத்குமார் திடீர்னு ராத்திரி போல யோசிச்சுட்டு கட்சியவே கொண்டு போய் சேர்த்தாருல பிஜேபியில, அது மாதிரி ஒரு கூட்டணி போய் சேர்ந்துடலாமான்னு பாக்குறாரு. விஜய் சேர்த்து பாரான்றது ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, எல்லாருமே இதை வந்து ஏதோ விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசுறாருன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்னவோ அவர் அவர் 8 நிமிஷமா என்னவோ பேசுறாரு, அதுல எங்கேயுமே தமிழக வெற்றி கழகத்தை பத்தி எதுவுமே வரல. தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு வாழ்த்துக்கள், நீங்க தான் அந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்திருக்கிறீங்க அப்படிலாம் பேசியிருக்கிறாருல்ல. அது அந்த வெற்றி கழகம் பத்தியே அவர் எதுவுமே பேசவே இல்லையே. கட்சிக்கு கொள்கைகள் இன்னும் அறிவிக்கப்படல, மாநாடு வருது, மாநாடு. அதுதாங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. கட்சியில இருந்து பிரிஞ்சு வெளியே வருவாங்க சில பேர், வரும்போதே என்ன சொல்லுவாங்க, இந்த கொள்கை இப்படி இருந்தா தான் சரியா இருக்கும், அது இப்படி வச்சிருக்காங்க, எனக்கு பிடிக்கல, திமுகல இருந்து வெளியே வராது, திமுகல இருந்து அண்ணா திமுக வந்தது, மதிமுக வரும்போதே அந்த கொள்கையை சொல்லிட்டு தான் வெளியே வருவாங்க. இவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருவாங்க, கொள்கையை கடைசி வரை சொல்ல மாட்டாங்க போல இருக்கு, ரகசியமாவே வச்சுப்பாங்க போல இருக்கு. விஜயகாந்த் ரகசியமா வச்சிருந்தாரு. இப்போ இவர் வந்து நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லி கொஞ்சம் எழுதி கொடுங்கப்பா அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. எழுதி அதை அறிவிப்பாங்க, நீ ஏன் அவசரப்படுறீங்க? அறிவிக்கட்டும், சீக்கிரமா அறிவிச்சா நல்லா இருக்கும். நான் ஒரு சின்ன விஜய்க்கு ஒரு அட்வைஸ் நம்ம சொல்லணும். அவர் தான் சொல்லிட்டாரு, நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். தம்பிகள் வந்து அவர் முதலமைச்சர் ஆக போறாரு 26ல, ஆக்க போறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க அட்வைஸ் பண்றேன்றீங்க. என்ன அட்வைஸ்னா, இந்த நிகழ்ச்சியில வந்து அந்த ஒரு பொட்டை வச்சுட்டு வந்திருக்காரு. தமிழகத்தின் வரலாற்றில் எந்த தலைவர்களும் தங்களை ஒரு மதத்தின் அடையாளத்தோடு பொதுவெளியில் காட்டிக் கொண்டதே கிடையாது. அவரும் காட்டிக்கல, அங்க ஒரு லேடி வந்து பொட்டு வச்சுக்கங்கன்னு வச்சு விடுறாங்க, அவரும் ஒரு பாயம்மா பக்கத்துல தான் போய் உட்கார்ற, அப்படியே சமத்துவத்தின் ஒரு அடையாளமாக. இன்னைக்கு பாயம்மா பக்கத்துல உட்கார்றீங்களே,
கர்நாடகாவில் புர்கா போடக்கூடாதுன்னு சட்டம் போட்டப்போ என்ன எங்கே போனீங்க? அவர் எதுக்கும் தான் பேசல, நீங்க இதுக்கு மட்டும் பேசலன்னு விவேக் ஒரு படத்துல சொல்லாரு, உங்களுக்கெல்லாம் நான் ஏதாவது செஞ்சிருக்கேன்னா எதுவும் இல்லை, அதே தான் மக்களுக்கும் அப்படின்னாரு. அந்த கதையெல்லாம் கடைசியில் வந்து நிற்க போறாரு. இப்போ வந்து என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு என்ன தோணுது அப்படின்னா, கடந்த காலங்களில் ஓடிய அளவுக்கு விஜயோட படம் பெரும் அளவில் பேசப்படுவது இல்லை. அப்படியே ஏதோ வருது ஓடுது போகுதுன்ற மாதிரி தான் இருக்கு. ரஜினியோட ஸ்டைல கையில் எடுத்திருக்கிறாரோன்னு எனக்கு ஒரு டவுட். 96ல இருந்து ரஜினி எடுத்து படம் வந்து ஒவ்வொன்றும் 200 கோடி 300 கோடி கலெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஒரு 1000 ஸ்கிரீன்ல ஒரே நேரத்தில் வேற எந்த படம் விஜய் படம் வருதுன்னா எந்த படத்தையும் ரிலீஸ் அது எல்லா படங்களுக்குமே அதுதான் பண்றாங்க, எல்லா நடிகர்களுக்குமே அதுதான் பண்ணி கலெக்ஷன் எடுத்துடுறாங்கன்னு வைங்களேன். அது ஒரு புறம் இருக்கட்டும். 96ல இருந்து ரஜினி ஆரம்பிச்ச ஃபார்முலாவை இவர் 2024ல இருந்து ஆரம்பிச்சிருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரஜினிகாந்தை போல வெறுமன அறிவிப்பு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. 2026 டார்கெட்டு. அதை குறைஞ்சபட்சம் கட்சி பேராது நம்ம சொல்லுவோன்ற மாதிரி கட்சி பேரை அறிவிச்சிட்டாரு. எல்லாரும் மாநாடுன்றாங்க. அப்புறம் விசாரிச்சு பார்த்தா என்னன்னு தெரியுது, அடுத்த படத்தோட ஆடியோ லான்ச்சுட்டாங்க. ரெண்டையும் சேர்த்து வைப்பாங்க, சேர்ந்து தானே பயணிக்க. நடிகர் பிளஸ் தலைவர் தானே, ரசிகர் மன்றம் தானே கட்சியா மாறி. அதாவது நீங்க கட்சியை நடத்தி எம்எல்ஏ எல்லாம் ஜெயிக்கணும் வைக்கணும் போகணும் அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா நம்பிலாம் அதே மாதிரி நம்மளும் ஆயிரலாம்லாம் நினைக்க முடியாது. அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. அரசியல்ல யாரும் சும்மா வந்துட முடியாது. அந்த காலம் வேற இந்த காலம் வேற. அந்த காலத்திலேயே முடியலன்றப்ப இந்த காலத்துல இன்னும் முடியாது. எல்லாம் மீம்ஸ் மெட்டீரியலா மாறிடுவீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, வேணா ஒரு உதாரணமாக பவன் கல்யாணம் வேணா இவர் எடுத்துக்கலாம். 2017லயே அவர் படம் நடிக்கிறத விட்டுட்டாரு. இதோட முடிஞ்சு இதுக்கு மேலே நான் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு போனார். களத்துக்கு போய் தெலுங்கானா பிரிச்சதுக்கு எதிராக போராட்டங்கள், விவசாய போராட்டங்கள், அது இதுன்னு நிறைய இடத்துக்கு களத்துக்கு போனார். அப்படி களத்துக்கு போயே ஒரு பிரபலமான நடிகர், பவர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பேர் 6% வாங்கியிருக்கிறாருல்ல. இல்ல சீட்டும் வாங்கியிருக்காரு. இப்போ கூட்டணியில் சேர்ந்துருக்காரு. கூட்டணியில் சேர்ந்து ஒரு 11 சீட்டை நல்லா வாங்கியிருக்காரு. அப்ப அதை துணை முதல்வர் ஆயிட்டாரு. துணை முதல்வரும் ஆயிட்டாரு. 4 எம்பி வேற வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணணும்னா நீங்கள் களத்துக்கு முதல்ல போங்க. வாழ்த்துக்கள். நடிகர்கள் வரக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஆள்லாம் கிடையாது. யார் வேணால் வரலாம். நீங்களும் வாங்க, வந்து வேலை செய்யுங்க. மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் நல்லது தான், சந்தோஷம்தான். ஆனால் வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் களத்துக்கு போகணும், எல்லாரையும் பார்க்கணும், பேசணும். சும்மா வந்து அங்கே ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு வீடியோவுக்கு போஸ் கொடுத்துட்டுலாம் போனீங்கன்னா மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. அண்ணாமலை கரடியாக கத்திக்கிட்டு இருக்காப்புல. திரும்ப யாரும் திரும்பி பார்க்குறாங்களா? கொள்கைன்னு ஒன்று கொண்டு வாங்க. நான் வந்தால் என்ன செய்ய போகிறேன், முதல்ல என்னோட ஆக்ஷன் பிளான் என்ன, அதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒன்றுக்கு நீங்கள் வந்து தோழர் நான் திருச்சி போகிறேன் அப்படின்றீங்க, என்ன விஷயமா அப்படின்னு நம்ம அடுத்த கேள்வி கேட்பேனா கேட்க மாட்டேனா? சும்மா நான் திருச்சி போகிறேன்னு போவீங்களா? அதுக்காக அரசியலுக்கு வரேங்கிறத நீங்கள் சொல்லணும். வந்தால் என்ன செய்வேன், இந்த விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கு, நான் வந்தால் அதை செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல எந்த வேலைகள் செய்யப்படவில்லை, அந்த வேலையை நான் எப்படி செய்வேன், என்னுடைய செயல் திட்டம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி மக்களை போய் சந்திச்சு நீங்கள் சொல்கிற காரணம் சரிதானா அப்படின்றத மக்களுக்கு புரிய வைங்க. அதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னு திரும்பி பார்ப்பாங்க. வெற்றிக்கு நம்ம எப்போவுமே சொல்லக்கூடியது 4 தளம் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் தே இக்னோர் யூ, செகண்ட் தே லாஃப் அட் யூ, தேர்ட் தே ஃபைட் அகேன்ஸ்ட் யூ, ஃபோர்த்து தான் யூ வின். இன்னும் வந்து உங்களை இக்னோரிங் ஸ்டேஜில் தான் எல்லா கட்சியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை வந்து பார்த்து சிரிக்க கூட ஆரம்பிக்கல. விஜய்லாம் வந்துட்டாரா அப்படின்னு இன்னும் சிரிக்க கூட ஆரம்பிக்கல. அதுக்கு வர்றதுக்கே 2வது ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும். இப்போ சீமானை பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சீமானாவது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு சீனியர், 2வது ஸ்டேஜில் இருக்காரு. அவரை பார்த்து சிரிக்கிறாங்க, அவரை பற்றி மீம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க, ஜோக்கர் மாதிரி அவரை சித்தரிக்கிறாங்கன்னா அதுவே ஒரு அங்கீகாரம் தான். புரியுதுங்களா? முதல்ல இக்னோரிங் ஸ்டேஜில் தான் நீங்கள் இருக்கீங்க. இக்னோரிங் ஸ்டேஜ்லேருந்து லாஃபிங் ஸ்டேஜுக்கு வரணும். லாஃபிங் ஸ்டேஜ்லேருந்து ஃபைட்டிங் ஸ்டேஜுக்கு வரணும். ஃபைட்டிங் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இது எல்லாருக்குமே இது பொருந்தும். ராகுல் எடுத்துங்க, முதல்ல அவரை கண்டுக்கவே இல்லை, அப்புறம் பப்புன்னு கிண்டல் பண்ணாங்க, அப்புறம் எடுத்து சண்டை போட ஆரம்பித்தாங்க, இப்போ ஜெயிச்சிட்டாரு. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் மாற்ற முடியாது. இந்த ஃபார்முலா படியாக தான் யாராக இருந்தாலும் அந்த பொசிஷனுக்கு வர முடியும். அப்போ அந்த நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்த ஸ்டேஜுக்கே நீங்கள் மூவ் ஆக முடியும். உங்கள் திரைப்பட வாழ்க்கையிலேயே பாருங்க, உங்கள் விஜயோட வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். முதல் 10 ஆண்டுகள் விஷ்ணு, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, அது இதுன்னு படம் முதல்ல கண்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் அந்த படத்தெல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காதலுக்கு வர ஆரம்பிச்சிங்க. அப்புறம் போக்கிரி படம் வந்து ஒரு மாதிரி ஆக்ஷன் ஹீரோவாக போய் இப்போ சூப்பர் ஸ்டார் பொசிஷனுக்கு வந்திருக்கீங்கன்னா இது ஒரு நாளில் நடக்கலை. அப்போ அதுக்கு போட்ட அதே உழைப்பை நீங்கள் மறுபடியும் போட்டால் தான் உள்ளே வர முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்?
ரசிகர்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டை வாங்கி 1% ஓட்டுக்கு 100 கோடி ரூபா காசு அப்படின்னு மார்க்கெட் ரேட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு காசை வாங்கிட்டு ஓட்டை பிரிக்கிற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்க போறீங்களே தவிர மற்றபடி ஒன்றும் கிளிக்க போறது இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பல்வேறு கருத்துக்களையும் விமர்சனங்களையும் சொல்லியிருக்கிறீங்க, மக்களை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.